ஒரு ஊர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடம். அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல வந்து டீச்சர் மாதிரி என்ன செய்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயா ஒரு மாசம் 1ஆம் தேதினா இந்த குழந்தைங்களை ஞாயிற்றுக்கிழமை வாக்குல குழந்தைங்களை மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருக்க இடங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒரு பூங்கா என்னெல்லாம பார்க்கலாம் இல்லையா, குழந்தைங்க பார்க்கற இடங்க, ஒரு தோட்டங்கள், ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு பொருள் காட்சி, ஒவ்வொரு இடத்துக்கா அப்படி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாள் ஒரு டீச்சர் என்ன செய்தா, ஒரு 20 குழந்தைங்களை கூட்டிட்டு பூங்காவுக்கு கூட்டிட்டு போவாங்க. பூங்காவுக்கு கூட்டிட்டு போனா காலையில ஒரு 8 மணி ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த குழந்தைங்க வந்துடும். குழந்தைங்க வந்தோடனே சரி குழந்தைங்களை கூட்டு போவான்னு குழந்தைகள்லாம் நீங்க வரும்போத நீங்க குழந்தைங்கன்னா அது 5ஆம் கிளாஸ் படிக்க குழந்தைங்க ஓரளவு. அப்போ சொல்லுதுங்க, நீங்க காலையிலேயே சாப்பாடு கொஞ்சம் தயார் பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுதா. சரி அப்படின்னா அப்போங்க நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்கள் எல்லாருமே காலை சாப்பாடுகள், பொங்கல், இட்லி அவங்கவுங்க தேவைக்கு தாய் தகப்பங்க செஞ்சு தாய் தகப்பனார் கொண்டு விட்டுட்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே டீச்சர்மா 2 டீச்சர், ஒரு டீச்சர் வந்து கூட்டிட்டு போக, பின்னால பார்த்து ஒரு வகுப்புல 2 டீச்சரா போறாங்க. சரின்னு சொல்லி அந்த இவங்க போற இடம் வந்து பூங்கா. பூங்கா நல்ல செடி கொடிகள்லாம் இருக்கிற இடங்க, நல்ல ஒரு கண்ணுக்கு என்ன குளிர்ச்சியா இருக்கோ அந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க இவங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம கூட்டிட்டு போய் கூடாது. தண்ணி இருக்க ஏரி குளங்கள் இருக்க இடத்துக்கு போனோம்னா இந்த குழந்தைங்க தண்ணியில போய் விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க, நம்ம கண்காணிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து 2 டீச்சர் மாதிரிதான் அப்படின்னு சொல்லி போட்டு சரி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு பஸ் நிறைய வந்திருக்காங்க. பஸ்ல கண்டக்டரு, இவன் டிரைவரு அவங்களும் வராங்க கூட. இருந்தாலும் பிள்ளைகள் வந்து டீச்சர்மார் கூட தானே வராங்க. அவங்க சும்மா உட்காந்துக்கிடுவாங்க அவங்க வந்தவங்க. சரின்னு சொல்லி இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் 8 மணிக்கு போறாங்கன்னா அங்க 8:30 போயிடுறாங்க. பக்கத்துல இருக்க பூங்கா தானே. சரின்னு சொல்லி அங்க போய் காலை சாப்பாட இந்த குழந்தைங்க எல்லாரும் தண்ணி பாட்டிலோட அவங்கவுங்க வந்து சாப்பிடுறாங்க. சரி சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு மரத்துக்கு அடியில நிழலா இருந்து நல்ல ஒரு இவங்கள டீச்சர் மாதிரி என்ன செய்யறாங்க, 2 பெட்டு எல்லாமே வரும்போத அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைங்களை கீழே உட்கார வைக்க கூடாது, மண்ணாயிரும் அப்படின்னு சொல்லி அழகா கொண்டு வந்து விரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஜமகாலத்தை எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க அங்கங்க உட்காந்து அவங்க போற இடத்துல விளையாடுறதுக்கு ஊஞ்சல், அந்த என்ன சொல்ல அந்த இது கணக்கா ஒண்ணு இருக்கும், அதுல ஏறி இவங்க விளையாடுறாங்க. சேர்ல ஏறி விளையாடவும் அந்த ஊஞ்சல் ஆட, இப்படியே அவங்களுக்கு தேவையான ஒரு இப்ப விளையாடுறதுக்குள்ள இதெல்லாம் அங்க இருக்கு. சரின்னு சொல்லி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீச்சர் சொல்லுது, இங்க வாங்க, நீங்க 4 மாணவங்களா போகணும். ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்காணிப்பாக இருக்கணும், நீங்க தனித்தனியாவே போக கூடாது அப்படின்னு. அப்போ இன்னொரு மாணவி, அது எதுக்கு டீச்சர், நாங்க தனி அப்படி இல்லை, நீங்க 4 பேரா சேர்ந்து போனீங்கன்னா நீ எங்க இருக்கேன்னு அவ பாப்பா, அவ எங்க இருக்கான்னு நீ பாப்பா, அவன் எங்க இருக்கான்னு அவன் பாப்பா. இப்படியா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனா நான் வந்து உங்களை கண்காணிக்க
நான் இருக்கேன். உங்களை பின்தொடர்ந்தே வர முடியாதுல்ல. நான் வரப்போ உங்களை அறியாமையே டீச்சர் பின்னால வரீங்களேன்னு நீங்க இயற்கை காட்சியெல்லாம் உங்களால ரசிக்க முடியாது. அதனால நான் எப்பவுமே உங்களை பாதுகாப்பாக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் பாதுகாப்பா உங்க பெற்றோர்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதனால நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பேன். இருந்தாலும் கூட உங்க பின்னாலதான் நான் வருவேன் தவிர எப்பவுமே நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அதனால நீங்க சுத்தி அதெல்லாம் பாருங்க அப்படின்னு. சரி டீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக எல்லாமே அந்தந்த இடத்துல பார்த்துட்டு, அப்போ இங்க 4 மாணவி அங்கனா அப்படி குழந்தைங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மாணவி சொல்லுதா, ஆமா டீச்சர் சொல்லதும் சரிதான். நம்ம டீச்சர் சொல்லத மாதிரிதான் நம்ம நடக்கணும். டீச்சர் நமக்காக தானே சொல்லுதாங்க. நம்ம எங்கேயுமே நம்ம போகக்கூடாது. இந்த பக்கத்திலேயே இருந்து நம்ம சுத்தி சுத்தி பாருங்க. பார்த்துட்டு நீ எங்க இருக்க நான் எங்க இருக்க அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே தெரியப்படுத்திக்கணும். அப்பந்தான் நம்ம பெற்றோர்கள் இன்னொரு நாளைக்கு டீச்சர் நம்மளை கூப்பிட்டாலும் நம்மளை விடுவாங்க. நம்ம டீச்சருக்கும் நம்மளால நல்ல பேர் கிடைக்கும். டீச்சரும் நம்மள அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்ல, நீங்க உங்களை நம்பி நாங்க அனுப்பணும், நீங்க குழந்தைங்களை பத்திரமா நீங்க எங்களை கொண்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லா இடத்துலயும் போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க போகுது. அப்போ அங்க போன உடனே ஒரு அழகான மரம். அப்போ இது என்ன அழகா இருக்கு இந்த மரம் அப்படின்னு சொல்லி, அப்ப எல்லா குழந்தைங்களுமே இந்த மரத்தை பார்க்க வந்துட்டு, ஏன்னா இது அழகா இருக்கு, கண்ணு ரொம்ப அழகா இருக்க, ரசிக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பூமுக மரம் அண்ணான்னு பாக்குங்க. ஆனா டீச்சர் என்ன தெரியுது, எல்லாம் சுத்தி அடிச்சு பார்த்த உடனே டீச்சர் இந்த குழந்தைங்களுக்காக பிஸ்கட்டு தண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை வாங்க நல்லா சுத்தி சுத்தி பாத்தீங்களா அப்படி. ஆமா டீச்சர் எல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது, நல்லா இருந்தது, பாத்துக்கோங்க. பார்க்கவே இந்த இடமே அழகான இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நாங்களும் கண்டு கழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் என்ன செய்து பிஸ்கட்டு தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்த உடனே சரி இன்னும் எதையுமே நீங்க பார்க்கணுமா, இல்ல டீச்சர் நாங்க எல்லாமே நாங்க பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. நம்ம அண்ணான்னு சுத்தி கித்தி பார்க்கும்போது சாயங்காலம் ஆயிட்டு, சாயங்காலம்னா 4 மணி ஆயிட்டு. அப்ப இந்த குழந்தைங்களை வீட்டுல கொண்டு விடணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கார்ல பஸ்ல சின்ன ஒரு வேனு அதுல ஏறி அவங்க எல்லா குழந்தைங்களையும் 20 குழந்தைங்க டீச்சர் 2 பேரு எல்லாரும் ஏற்றிட்டு அவங்கவுங்க வீட்டுல கொண்டு இறக்கிட்டாங்க. நீங்க உங்கவுங்க வீட்டுக்கு போங்க, பெற்றோர் நேரம் ஆயிட்டு, ஒருத்தர் வருவாங்க ஒருத்தர் வர மாட்டாங்க, ஒரே ஸ்கூலு பக்கம் பக்கம் தானே, நம்ம வந்தது வேனு தான் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டுல கொண்டு விட்ட உடனே பெற்றோர்மாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க உங்களை நம்பி நாங்க விட்டோம், ஆனா நீங்க குழந்தைங்களை நல்ல வீட்லயே கொண்டு நீங்க நல்லா கொண்டு சேர்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அந்த டீச்சருக்கு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் டீச்சர் அப்படின்னு குழந்தைங்க தாய் தப்பங்கிட்ட டீச்சர் மாதிரி சரி நாங்க எங்க வீட்டுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த குழந்தைங்களை வீட்டை விட்டுட்டு டீச்சர் என்ன செய்த அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.